வெல்கம் டு டிவைன் லைட். இங்கே நாங்கள் உங்களுக்கு ஊக்கமும் நம்பிக்கையும் தரும் ஆண்டவரின் வார்த்தைகளை பகிர்கிறோம். இன்றைய தினம் உங்கள் இதயத்தை தோண்டும் ஒரு சக்தி வாய்ந்த செய்தி. நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். உங்கள் வாழ்க்கைக்கு கடவுளிடம் ஒரு நோக்கம் உள்ளது. நீங்கள் ஒரு நோக்கத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இது ஒரு மிக முக்கியமான உண்மை. கடவுள் உங்களை சும்மாவே உருவாக்கவில்லை. உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு தீர்மானிக்கப்பட்ட நோக்கம், ஒரு சாத்தியமான வழி இருக்கிறது. நீங்கள் இவ்வுலகத்தில் தேவனின் திட்டத்திற்கு ஏற்ப வந்தவர்கள். மெல்ல மெல்ல முன்னேறும் உங்களின் பயணத்தையும் கடினமான நாட்களையும் பயப்பட வேண்டாம். வாழ்க்கையில் முன்னேற்றம் எப்போதும் வேகமாக நடக்காது. சில நேரங்களில் சோதனைகள், தாமதங்கள், சங்கடங்கள் வரும். ஆனால் அதற்காக பயப்பட வேண்டாம். ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களை வலுப்படுத்தி கொண்டு செல்கிறார். ஏனெனில் கடவுள் உங்களின் வாழ்க்கையில் வேலை செய்கிறார். நாம் பார்க்க முடியாத இடங்களிலும் நாம் புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகளிலும் கூட கடவுள் நம்மை கையாண்டு நம்மை ஒரு நல்ல திசைக்கு அழைத்து செல்கிறார். உங்கள் வலிமை உங்களிடமிருந்து வரவில்லை. அது உங்களை படைத்தவர் நோக்கிலிருந்து வருகிறது. நாம் சில நேரங்களில் பலவீனம் அடைகிறோம். ஆனால் தேவன் நம்மை வலிமைப்படுத்துகிறார். நம்முடைய உண்மையான வலிமை தேவனிடமிருந்து வருகிறது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த வசனம் நமக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறது. நாம் எதையும் செய்யக்கூடியவர்கள். ஏனெனில் கிறிஸ்து நம்முடன் இருக்கிறார், நம்மை வலிமைப்படுத்துகிறார். ஆகையால் எழுந்து நம்பிக்கையுடன் நடங்கள். ஒருபோதும் விடுபடாதீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவுடன் உங்கள் சாத்தியங்கள் முடிவற்றவை. இந்த வார்த்தைகள் ஒரு அழைப்பு. உங்கள் பயணத்தை நம்பிக்கையுடன் தொடருங்கள். நீங்கள் எதிர்கொள்ளும் சவால்களை வெல்லலாம். ஏனெனில் கிறிஸ்துவுடன் நீங்கள் எல்லாம் செய்யக்கூடியவர். நீங்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவர் உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அதனால் எதையும் பயப்படாதீர்கள். கிறிஸ்துவில் நீங்கள் வலிமை பெற்று நிற்க முடியும். நீங்கள் கடவுளால் உண்டாக்கப்பட்டவர்கள். அவருடைய பிள்ளைகளாக நீங்கள் வலிமையானவர்கள். இன்றைய செய்தி உங்கள் உள்ளத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக், ஷேர் செய்யவும், எங்களின் டிவைன் லைட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். உங்கள் வாழ்வில் தேவனின் ஒளி எப்போதும் பிரகாசிக்கட்டும். நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.